அமித்ஷா கிட்ட வந்து விஜயே பேசினாருன்னு சொல்றாங்க. ஒருவேளை பொலிட்டிக்கலா இது மாறினா டிவிகே வந்து என்டிஏ அலைன்ஸோட போறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அப்போ சீமான் தான் லீடர். இவர் கூட நின்னாதான் நம்ம அதிகாரத்துக்கு வர முடியும். நாளைக்கு விஜய் நம்ம பாப்புலாரிட்டியை நம்மளை கொண்டு போய் எடப்பாடி கிட்ட வைக்க போறாரு. அப்ப அஜித் வந்தா அவருக்கு சீட்டு கொடுத்துருவாங்களா? இளங்கன்று சிவகார்த்தியனுக்கு சீட்டை கொடுத்துருவாங்களா? பல நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு இருக்குங்கிறது ரங்கராஜ் பாண்டே போன்ற அரசியல் அறிவியலிகள் தங்கள் உள்நோக்கத்தோட ஏதாவது பேசுவாங்க. திருச்சியில நின்னா கத்தோலிக்க பிள்ளை இந்து வேளாளர்களை ஆர்கனைஸ் பண்ணி 30,000 ஓட்டுல நான் தோற்கடிப்பேன்னு நான் சொல்லிட்டேன். விஜய் எதிர்க்கிறதுனால தன்னுடைய பறையர் ஓட்டுகள் போயிருங்கிற அச்சம் எல்லாம் திருமாவளவனுக்கு இல்லை. இதை ஒத்துக்கிறீங்களா? தன்னுடைய உனக்கு ஆபத்து இருக்கு, நான் துப்பாக்கி வச்சிருக்கிறேன், தூத்துக்குள்ள இருந்து 50 ஆள் நான் வச்சிருக்கிறேன், நீ தனியா போகாதன்னு சொல்றாரு. ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் போட்டிருக்க நீங்க கொடநாடு கொலைக்கு ஏன் போடலன்னு கேட்கிறாரு. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு ஏன் போடலன்னு கேட்கிறாரு. இந்த ரெண்டுமே எடப்பாடியை டார்கெட் பண்றாரு. எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் சீமான் வளர்ந்துருக்கிறார். ஏற்கனவே தென் மாவட்டத்தில் 30,000 ஓட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு சீமானோட போறது. இப்போ அங்க உள்ள தேவேந்திரகுல வேளாளர், முத்தரையர், யாதவர், நாடார்லாம் சீமான் தான் லீடர். எடப்பாடி கலவரத்தை உண்டு பண்ணலாம் இல்லையா வாரான். இப்போ இந்த சவுக்கு சங்கரும் ரங்கராஜ் பாண்டியும் சீப்பை மறைச்சிட்டா கல்யாணம் நின்று போயிருங்கிற மாதிரி சீமானுக்கு வளர்ச்சியை மறைச்சிட முடியுமா? உண்மையை நீங்க ஏதாவது மோசடித்தனம் பண்ணி மறைச்சிட முடியாது. நீங்க விஜயை பெருசா பாத்துக்காம இப்ப உங்க கூட்டத்தை என்டர்டெயின் பண்ணதுக்கு மட்டும் விஜயை பேசிக்கிட்டு எடப்பாடியும் என்டிஏ ஓட்டையும் டார்கெட் பண்ணுங்க. தாராளமா 17% ஓட்டுக்கு மேல சீமான் போக முடியும். வணக்கம். உலக தமிழர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவம் வலைக்காட்சியில் தொடர்ந்து உரையாடி வருகிறேன். வள்ளுவம் வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை பின்தொடருங்கள். வள்ளுவம் வலைக்காட்சி தமிழர்களின் பிரச்சனையை, பொதுமக்களின் பிரச்சனையை வித்தியாசமாக மாறுபட்ட கோணத்தில் அணுகி உங்களுக்கு வழங்கி வருகிறார்கள். வள்ளுவன் தொலைக்காட்சியை தொடர்ந்து கண்டு களியுங்கள். நன்றி, வணக்கம். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், விஜய் வீடியோ போடுவார், இதுக்கு விளக்கம் தெரிவிப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்திருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 2-3 நாள் கழித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவிலையும் அவர் சொன்னது என்னென்னா, நாங்கள் மீண்டும் வருவோம், மக்கள் பணியை ஆற்றுவோம், இன்னும் வேகமாக செய்வோன்ற மாதிரி சொன்னார். யார் அவங்கள தடுத்தா? இப்போ என்ன நடந்துட்டு? அவர் பார்க்க வந்ததில் 40 பேர் செத்துட்டான். கட்சிக்கார இப்போ பணியாற்றதில் யார் தடுத்துட்டான்? பணியாற்ற உனக்கு ஆள் இல்லை, துணிச்சலானவன் இல்லை, விவரமானவும் இல்லை, தெளிவானவும் இல்லை. ஜானாரிக்கு சாமி எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டான். அதுதான் உண்மை. ஓகே, அந்த வீடியோவும் மக்கள் கிட்ட போய் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றீங்க. எப்படி செல்லுபடி ஆகும்? சீமானே அடிச்சுட்டாப்புல, தினகரன் அடிக்கிறாப்புல. யார் தான் அந்த வீடியோ தூக்கி பிடிக்காப்புல? பாஜக வந்து ஒரு 4 பேர் தூக்கி பிடிப்பான், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு. இது வந்து பொலிட்டிக்கலாக போயிடுச்சு சார். இந்த இஷ்யூ பொலிட்டிக்கலாக போனதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா தனி விமானம் மூலியமாக டெல்லிக்கு போறாரு, அமித்ஷாவை பார்க்க போறாருன்னு சொல்றாங்க. அமித்ஷா கிட்ட வந்து விஜயே பேசினாருன்னு சொல்றாங்க. ஒருவேளை பொலிட்டிக்கலாக இது மாறினா டிவிகே வந்து என்டிஏ அலைன்ஸோட போறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இதெல்லாம் கற்பனை. பல நிரூபிக்காத டிவிக்கே போய் என்டிஏக்கு என்ன ஓட்டு வரப்போகுது? நீ வேணா பவன் கல்யாண் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு போ. 14 பண்ண பவன் கல்யாணம் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு அடுத்தால பலத்தை நிரூபிச்சிக்க. பல நிரூபிக்காத உனக்கு யார் ஓட்டு கொடுப்பா, சீட்டு கொடுப்பா? அது வேஸ்ட்டு. அந்த கட்சி அவங்களுக்குள்ள வாக்குக்கு தான் பல நிரூபிக்காதவருக்கு சீட்டு கொடுக்கணும். அப்ப அஜித் வந்தா அவருக்கு சீட்டு கொடுத்துருவாங்களா? சிவகார்த்தியன் இவரோட இளைஞர், இவராது குலதெள்ளிய வாழ, சிவகார்த்தியன் இளங்கன்று, இளங்கன்று சிவகார்த்தியனுக்கு சீட்டை கொடுத்துருவாங்களா? நீங்க எங்க நிரூபிச்சிருக்கிறீங்க? நிரூபிச்சாதாங்க சீட்டு. அது வரும்போது தெரியும். அப்போ எடப்பாடி சொல்லுவார், தம்பி நீங்கள் ஒன்றும் நிரூபிக்கலை தம்பி, ரவீந்திரன் துரைசாமி சொல்ல தான் கரெக்டு, பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க, உங்கள்கிட்ட உள்ள கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் சீட்டை வாங்கிடுங்க. நீங்கள் ஃபோல்ஸுங்கிறதுக்கு என்ன தம்பி ஆதாரம் இருக்குது? விஜயகாந்துக்கு அம்மா 41 கொடுத்தாங்கன்னா அவர் 8.2 எடுத்தார், 10 எடுத்தார், கொடுத்தாங்க. நீங்கள் என்ன தம்பி எடுத்திருக்கிறீங்க? தம்பி நீங்கள் பவன் கல்யாண் மாதிரி பிரச்சாரம் பண்ணுங்க எனக்கு, அல்லது நான் உங்களோட வெயிட்டான கொஞ்சம் பேருக்கு நான் சீட்டு தாரேன், இதோட நிறுத்திடுங்க தம்பியும் பாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ அவர் பிஜேபியை மிரட்டதுக்கு விஜய் பெரியாள் மாதிரி காட்டிக்கிடுவாரே தவிர, அந்த களம் வரும்போது அந்த மாதிரி தான் அவரும் பேசுவார். சார், எந்த ஊரில் சார் தன் கையில் வராத ஓட்டை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? விஜய் சிஎம் கேண்டிடேட்னா ஓட்டு போடுவான். விஜய் எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்னா வன்னியரும் வெள்ளாளக்கவுண்டரை தவிர எவனும் போட மாட்டான். சீமான் அதுல தானே தட்டி தூக்குறாரு எடப்பாடி பழனிசாமிய. 2 ஜாதிக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு கட்சி, நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே தான் சீமான் தூக்குறாரு. கோனேரிக்கு இப்போ கோன் கோட்டைன்னாரு. ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர்
அதில் பொய்யா ஒரு இதுகளை அவரை சார்ந்தவங்கெல்லாம் இது பண்ணும்போது சீமான் கேட்டார், அப்பா இது மராத்தியம் கோட்டைன்னு சொல்லும்போது பொத்திக்கிட்டு இருந்துட்டு இப்போ ஏன்பா இது பண்ணீங்கன்னு சொல்லும்போது கோனார்கள்லாம் அங்கே வந்து எட்டலையில் நமக்கு லாபம் இல்லை, சீமானுக்கு சின்னத்துக்கே போட்டுட்டு போவோம்னு நினைக்கிறாப்புல. இங்கே மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவு அதுக்கு தடுக்கிறதே லோக்கல் அதிமுகன்னு சொல்கிறாரு ரவிக்குமார். அப்போது பாமகவும் இதாக இருக்கிறாப்புல. அப்போ விஜய் வந்து அதை பற்றி ஒன்றும் பேசலை. பட் சீமான் அதுக்காக களத்துக்குள்ளே எல்லாரும் எகிரி நிற்கிறாரு. ஸோ இந்த கம்பேரிசன்லாம் தெரிய வரும். அப்போ சீமான் தான் லீடர். இவர் கூட நின்னாதான் நம்ம அதிகாரத்துக்கு வர முடியும் நாளைக்கு. விஜய் நம்ம பாப்புலாரிட்டியை நம்மளை கொண்டு போய் எடப்பாடிகிட்ட விற்க போறாரு. நம்ம ஏன் விற்க போறோம்? எடப்பாடி ஆமாந்தா அவர் கொடுத்துட்டு போறான். நம்ம விருப்பப்படி உள்ள கட்சிகளுக்கு ஓட்டு போடுவோம். ஸ்டாலினோ சீமானோ ஓட்டு போவோம். எடப்பாடிக்கும் விழும். விஜய்க்கு வெள்ளாள கவுண்டர் ரசிகர் எடப்பாடிக்கு போட்டுருவான். அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. விஜய் ரசிகனாட்டும் இருப்பான், அதிமுகவும் இருப்பான், அவன் போட்டுருவான். விஜய் ரசிகனா இருப்பான், திமுக இருப்பான், அவன் ஸ்டாலினுக்கு தான் போடுவான். விஜய் ரசிகனா இருப்பான், நாம் தமிழர் கட்சியா இருப்பான், அவன் நாம் தமிழருக்கு தான் போடுவான். ஒருவேளையில் விஜய் நின்னார்னா அவர் ரசிகர்கள் எல்லா கட்சியை சேர்ந்தவனும் விஜய முதல்வர்னு போடுவான். விஜய் இன்னொரு கட்சி கூட கூட்டணி போனார்னா அந்த எந்த கட்சியை சேர்ந்த ரசிகன் சேர்ந்தவன் விஜய்க்கு ரசிகனா இருக்கானோ அவன் தான் போடுவான். மற்றவன் அவன் கட்சிக்கு போயிடுவான். அதனால தான் பலம் நிரூபிக்காத விஜயால யாருக்குமே இந்த லாபம் இல்லைங்கிறதா என்னோட கருத்து. பலம் நிரூபிச்சுட்டா அது லாபம். இப்போ பவன் கல்யாண் 2019 பலம் நிரூபிச்சாரு, 24 கூட்டணி போனார். விஜயகாந்த் 2 தடவை பலம் நிரூபிச்சாரு, 3வது கூட்டணி போறாரு. பலம் நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு இருக்குங்கிறது ரங்கராஜ் பாண்டே போன்ற அரசியல் அறிவியலிகள், ரங்கராஜ் போன்ற அரசியல் அறிவியலிகளின் கருத்து. அரசியல் அறிவியலிகள் தங்கள் உள்நோக்கத்தோட ஏதாவது பேசுவாங்க. அதே வேளையில் நிரூபிச்சாதான் ஓட்டுங்கிற என் கருத்துல மாற்றம் இல்லை. அப்ப இது நிரூபிச்ச சீமான் மீது வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் அரசியல் அறிவியலி ரங்கராஜ் பாண்டே பேசுறது அவர் திரிக்கக்கூடிய கருத்து. இது அப்படியே போட்டு ரங்கராஜ் பாண்டே பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட்டு இருக்குங்கிறது அரசியல் அறிவற்றத்தனம்னு ரவீந்திர சாமி சொன்னதை அப்படியே போட்டு சீமான் நிரூபிச்சதுக்கு மேல உள்ள நிரூபிச்ச சீமான் மேல பொறாமை காழ்ப்புணர்ச்சி வன்மத்தில் ரங்கராஜ் பாண்டே பேசினாருன்னு ரவீந்திர சாமி குற்றம் சாட்டினாருன்னு போட்டு நிரூபிச்சா ஓட்டு அதை யாருனாலும் ஒத்துக்கிட போறோம். விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட். ஓகே சார், இந்த சம்பவத்திற்கு பிறகு தாவேக்காவினுடைய அரசியல் வாழ்க்கையை முற்றுக்கு வந்ததுன்னு பலரும் பேசுறாங்க. உண்மையிலேயே முற்றுக்கு தான் வந்ததா தாவேக்காவினுடைய அரசியல் வாழ்க்கை? நான் தெளிவாக சொல்றேன். 26 மே மாதம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதோ அதுதான் தாவேக்காவின் இது. இன்னைக்கு அவன் விழுந்துட்டான், கீழே கிடக்கான், குழியில விழுந்துட்டான், நான் இவனை மிதிக்க மாட்டேன். நேரா டைரக்டா இவனை எதிர்த்து நிற்கக்கூடிய விஜய்க்கே தெரியும் இவ்வளவு கால என்னோட இது தெரியும். இப்போ அதனால விழுந்துட்டான்னால யாரையும் மிதிக்க தயாரில்லை. 26 தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு தான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொன்னேன். 26 தேர்தல் ஆணையம் சொல்றதுதான் விஜய்க்கு ஓட்டு. இப்போ விஜய்க்கு ஓட்டு இருக்குன்னு சொல்றவங்கலாம் மோசடி பேர்வழிகள். இன்னும் என்னென்ன வார்த்தை சொன்னாலும் அதை சொல்லலாம். விழுந்தாதான் ஓட்டு, நிரூபிச்சாதான் ஓட்டு. நிரூபிக்காத ஒருத்தன் கையில ஓட்டு கிடையாது. இது வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் சீமான் மீது உள்ள பொறாமையில ரங்கராஜ் பாண்டே முட்டாள்தனமா வன்மத்தோட கூறியதுதான். நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே ஓட்டு இருக்கதா கூறுறது இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். எடப்பாடிக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும் இது. ஓகே, ஒரு பக்கம் தாவேக்கா தரப்பினரும் விஜய் தரப்பினரும் பேசுறாங்க, கரூர்ல தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது, அதனால கரூர்ல விஜயை நாங்க நிக்க வைக்க போறோம், கரூர்ல செந்தில் பாலாஜி விசஸ் விஜய்னு சொல்லிட்டு நாங்க விஜய் ஜெயிக்க வைக்க போறோம்னு சொல்றாங்க. நடக்குமா? வைக்கட்டு, அது ஒன்றும் தப்பு இல்லையே. அது அவங்க உரிமை. அது நம்ம எல்லாத்தையுமே போட்டு அவங்கள இது பண்ணக்கூடாது. இல்லை, திருச்சியில் நின்னா கத்தோலிக்க பிள்ளை இந்து வெள்ளாளர்களை ஆர்கனைஸ் பண்ணி 30,000 ஓட்டில் நான் தோற்கடிப்பேன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே சார், திருமாவளவன் அவர்கள் வந்து ஆளும் கட்சிக்கும் திமுகவுக்கும் விஜய்க்கும் ஏதாவது அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா, ஏன் அவர் மேலே கேஸ் போடலன்ற மாதிரி கேட்டிருக்காரு. இது வந்து ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஓகே, விஜயை கைது பண்ணுங்கிற ஒப்பீனியனை திருமாவளவன் கிரியேட் பண்ணுறாரு. அப்போ விஜய் எதிர்க்கிறதுனால தன்னுடைய பறையர் ஓட்டுகள் போயிருங்கிற அச்சமெல்லாம் திருமாவளவனுக்கு இல்லை. இதை ஒத்துக்கிறீங்களா? ஓகே, முதல்ல அது அந்த அச்சம் இல்லை. இது வந்து 1957 நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக உள்ளது. அதில் சம்பந்தப்பட்டவர்கள் தியாகி இமானுவேல் சேரனார், வள்ளலார்க்கிணையான ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர், பெருந்தலைவர் காமராஜ், 3 பேரும் தான். அது வீரர் வேல்சாமி நாடார், 3 பேர். இவர் வேல்சாமி நாடார் அதில் ஒரு இது. 57 அந்த அமைதி கூட்டம் முடிஞ்சதும் அதில் வேல்சாமி நாடாருக்கும் தேவருக்கும் சில தகராறு நடக்குது. இமானுவேல் சேரன் அதில் இதாகுது. அமைதி கூட்டத்தில் நடந்ததை பலரும் பல விதமாக சொல்கிறாங்க. கூட்டம் முடிஞ்ச பிறகு வேல்சாமி நாடார் வந்து சசிவர்ண தேவர்கிட்ட சவால் விடுறத சசிவர்ண தேவர் சபையில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாரு. ஸோ வேல்சாமி நாடார் வந்து இமானுவேல் சேரனை தன்னோடைய உனக்கு ஆபத்து இருக்குது, நான் துப்பாக்கி வச்சுருக்கிறேன், தூத்துக்குள்ளேருந்து 50 ஆள் நான் வச்சுருக்கிறேன், நீ தனியாக போகாதன்னு சொல்கிறாரு. உடனே வேல்சாமி இவர் சொல்லியிருக்காரு, என்ன கண்டு மற்றவங்க பயப்படுறா, நான் இராணுவ வீரன்னு அவர் போகிறாரு. பரமக்குடியில்
பாரதியார் விழாவில் கலந்துக்கிட்டு வரும்போது பாரதியார் பிறந்த நாளில் இமானுவேல் சேகரன் கொலை செய்யப்படுறாரு. யார் கொலை செய்தான்னு யாருமே தெரியாது. வழக்கிலையும் பிற்காலத்தில் தேவரையா குற்றமற்றவர்னு விடுதலை ஆகிறாரு. ஆனால் அந்த வழக்கில் வந்து முதல் தகவல் அறிக்கையில் தேவரையா பேர் கிடையாது. தேவர் பேரை ஏன் போடலைன்னு அரசியல் கட்சிகள் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நீ தேவரை அரெஸ்ட் பண்ண பயப்படுறியான்னு காமராஜரை கேட்குறாங்க. அப்போ தேவருக்கு ஆதரவாட்டு நாடார் சமூகத்தை சேர்ந்த டிஎஸ் ஆதிமூல நாடார், நெல்லையில் எம்எல்ஏ இருந்தவர், அந்த பூமார்க் பிடி அதிபர், ஜில்லா போர்டு தலைவராட்டு இருந்தார். அடுத்து கேடிகே தங்கமணி மதுரை எம்பியாக இருந்தார், பாரட்லா படித்தவர். அவர் லெப்டிஸ்ட்டுன்னு தேவருக்கு மேலே அபிமானம் கொண்டவர், தேவருக்கு நண்பர், தேவருக்கு ஆதரவாக அவர் கருத்துக்களை சொல்கிறார். அடுத்து மாப்போ சிவஞானம் கிராமணியார், மூதறிஞர் ராஜாஜி ஆதரவாளர், அவர் வந்து தேவருக்கு ஆதரவாட்டு கருத்துக்களை சொல்கிறாரு. கேடிகே தங்கமணி, டிஎஸ்சி ஆதிமூல நாடார், மாப்போ சிவஞானம் கிராமணியார், ஆதித்தனார், சீபா ஆதித்தனார், நாம் தமிழர் கட்சி தலைவர். இந்த ஆன்மீக இதில் வந்து தேவர் கூட ஆன்மீக பேரவையில் தேவர் கூட ரொம்ப ஈடுபாடு கொண்டவர், காங்கிரஸ் எதிர்ப்புங்கிற இதில் ஈடுபாடு கொண்டவர். இந்த 4 நாடார்களும் தேவருக்கு ஆதரவாட்டு பேசுகிறாங்க. மற்றபடி யாருமே தேவருக்கு ஆதரவாக பேசலை. தேவரை கைது பண்ணணுங்கிற கருத்து வந்து கடுமையாக வலிக்குது. அப்போ 11ஆம் தேதி நடந்த இதில் எஃப்ஐஆரில் பசுமன் தேவரையா பேர் இல்லாத போது 24ஆம் தேதி சில அரசியல் காரணங்களுக்காக பப்ளிக் ஒப்பீனியன் வந்து தேவரை கைது பண்ணுங்கிற ஒரு ஒப்பீனியன் வரும்போது அந்த பப்ளிக் ஒப்பீனியனை கிரியேட் பண்ண விட்டுக்கிட்டு பசுமன் தேவர் பொய் வழக்கில் கைது செய்யப்படுறார். இது கடந்த காலத்தில் நடந்த வரலாறு. இப்போ விஜயை கைது பண்ணுங்கிற ஒப்பீனியன் கிரியேட் ஆகுது. ஒப்பீனியன் ஹெவியாக கிரியேட் ஆகும்போது இப்போ கைது பண்ணணுங்கிற ஒப்பீனியன் தான் ஜாஸ்தி கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாலின் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். இதுதான் ஸ்டாலின் கையில் இருக்குது. ஒப்பீனியன் கிரியேட் ஆன பிறகு கைது பண்ணுறதா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணலாம். ஸ்டாலின் கலைஞரோட ஸ்ரூடான லீடர். அதனால தான் இன்னைக்கு நேற்று புதிய தலைமுறையில் நான் பேசுனதோட கருத்தை புரிஞ்சுக்கிட்டு, என் கருத்தை புரிஞ்சுக்கிட்டுன்னு இல்லை, நிர்மலா சீதாராமையார் பேசுனதோட பதவர பொழிப்புரையை நான் எழுதினேன். அதை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கு தெளிவான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே இன்ஃபிஃப்டி இந்த லைன் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு கலைஞரோட எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் லீடராட்டு மு.க. ஸ்டாலின் போகிறாரு. அதன் அடிப்படையில் இதுலேயும் பப்ளிக் ஒப்பீனியன் என்ன வருதோ அதை பார்த்துட்டு அவர் செய்வார்னு தான் என்னோட கருத்தாக நான் பார்க்குறேன். ஸோ பப்ளிக் ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறாங்க விஜயை கைது பண்ணுன்னு. அது எந்த அளவுக்கு வருது, எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு அதன் முடிவுகள் இருக்கும். சீமான் அவர்கள் இந்த விஷயத்தில் வந்து முதல்ல ஆதரவாக விஜய் கூட நின்ன போல இருந்தது. விஜய் ரசிகர்கள் எல்லாமே எங்கள் அண்ணன் திரும்ப வந்துட்டார், எங்கள் கூட இருப்பாருன்னு சொல்லிட்டு பேசினாங்க. நேற்று போட்டு அடிச்சிருக்காரு. அப்போது என்ன லாஜிக் இது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பப்ளிக் ஒப்பீனியன் விஜய்க்கு எதிராக இருக்குது. ஸோ பப்ளிக் ஒப்பீனியனை சீமான் பிரதிபலிக்கிறாரு. தினகரன் பப்ளிக் ஒப்பீனியனை பிரதிபலிக்கிறாரு. பப்ளிக் ஒப்பீனியனை பிரதிபலிக்கிறாரு. பப்ளிக் ஒப்பீனியனை அண்ணாமலை பிரதிபலிக்கலன்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் மத்தியிலே, தமிழக பாஜகவின் முகமான அண்ணாமலை ஆதரவாளர் மத்தியிலே அண்ணாமலை மேலே ஒரு வருத்தம் இருக்குது. ஓகே சார். சீமான் அவர்கள் நேற்று காமராஜர் அந்த நிகழ்வில் பேசுகிறப்போ சொல்லியிருந்தாரு, 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன், இந்த 36 லட்சம் பேரும் 3 பேரை சேர்த்திங்கன்னா நம்ம ஆட்சியை பிடிச்சிடலான்ற மாதிரி பேசியிருக்காரு. சாத்தியமா அது? அவரை பொறுத்தளவில் அந்த கூட்டம் வந்து முன்னோட 2 மடங்கு பெரிய கூட்டம். சிவகாசியில் முன்னாடி போட கூட்டத்தோட 2 மடங்கு பெரிய கூட்டம். எல்லா பேச்சாளர்களையும் அவங்க கேட்டாங்க. ஒரு தெளிவான ஒரு அரசியல் அமைப்பாக அவங்க இருக்கிறாங்க, கட்டுப்பாடோடு இருக்கிறாங்க. இதை ஊடகங்கள் வந்து போதிய வெளிச்சம் கொடுக்கலங்கிறது வருத்தத்துக்குரியது. இனிமே சீமான் வந்து திராவிட கட்சிகள்னு திமுக, அதிமுக, விஜய் 3 வரையும் சேர்த்து வச்சு அடிக்கும்போது கூடுதலாட்டு ஊடகம் நியாயமாக நடக்கலைங்கிறதையும் பேசலாம். ஏன்னா ஊடகம் வந்து சீமானுக்கு நியாயமாக நடக்கலைங்கிறது என்னோட பார்வை. அதை நான் தெளிவாட்டே ஆணித்தரமாக சொல்கிறேன். இதில் சீமான் வந்து எடப்பாடியும் பாஜகவையும் தான் ஹெவியாக அடிக்கிறார். ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் போட்டிருக்க நீங்கள் கொடநாடு கொலைக்கு ஏன் போடலைன்னு கேட்குறாரு. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு ஏன் போடலைன்னு கேட்குறாரு. இந்த 2மே எடப்பாடியை டார்கெட் பண்ணுறாரு. காரணம், எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் சீமான் வளர்ந்துருக்கிறார். இதையும் ஊடகங்கள் மறைக்கிறாங்க. திமுக வேண்டாம், அதிமுக வேண்டான்னு விழுந்த ஓட்டுங்கிற மாதிரி அதை சொல்கிறாங்க. நான் என் ஆய்வின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் சீமான் வளர்ந்துருக்கதான் நான் கருதுகிறேன். ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1.1 விழுக்காடு எடுத்த நாம் தமிழர் சீமான் இன்றைக்கி 8.2 விழுக்காடு எடுத்திருக்காருன்னா 7.1 விழுக்காடு வந்து எடப்பாடி பழனிசாமியோட கட்சியில் பல ஜாதிகளுக்கு எந்த லாபமும் இல்லை. ஆசாரிக்கு லாபம் இல்லை, பறையர்களுக்கு லாபம் இல்லை, தேவேந்திர குல வேளாளருக்கு லாபம் இல்லை, நாடார்களுக்கு லாபம் இல்லை, முத்தரையர்களுக்கு லாபம் இல்லை, வண்ணாருக்கு லாபம் இல்லை, நாவிதருக்கு லாபம் இல்லை, போயருக்கு லாபம் இல்லை, குயவருக்கு லாபம் இல்லை, ஒட்டருக்கு லாபம் இல்லைன்னு பல சமூகங்கள்
எடப்பாடி பழனிசாமி அதிமுக மீது கடும் அதிருப்தியில் இருக்காங்க. இது 2 ஜாதிக்கான ஒரு கட்சியாக போயிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே இடஒதுக்கீடு கொடுத்து எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக ஒரு பொறுப்பற்ற ஒரு தலைவராக எடப்பாடி போயிட்டார். அதே மாதிரி இன்னைக்கு 2024 7.1% பலகீனப்படுத்தின பிறகு மீண்டும் வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து கலவரத்தை தூண்டுற மாதிரி வள்ளலாருக்கு இணையான தலைவர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்கம், அது வேறு விஷயம். தேவேந்திரகுல வேளாளர் நாங்கள் தான் நிலம் கொடுத்துன்னு தியாகி இமானுவேல் சேர்னாரை பேரையும் ஐயா தேவர் பேரை அவங்களும் கேட்கும்போது எடப்பாடி 20 வருஷமாக அதை பற்றி ஒன்றும் கண்டுக்காமல் அரசுகள் இருந்தபோது இப்போ பன்னீருக்கும் தினகரனுக்கு எதிராக பசும்பொன் தேவரையா பேரை சொல்லும்போது மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக சீமான் வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் பேரை சொல்லிட்டார். அப்போது ஏற்கனவே தென் மாவட்டத்தில் 30,000 ஓட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு சீமானோட குறைவு. இப்போ அங்கே உள்ள தேவேந்திரகுல வேளாளர், முத்தரையர், யாதவர், நாடார்லாம் சீமான் தான் லீடர். பொதுவான ஒரு ஒற்றுமைக்கான இதை சொல்கிறாரு. எடப்பாடி கலவரத்தை உண்டு பண்ணலாம் இல்லையா வராரு. செல்வாக்கு போயிட்டாருங்கிறதுக்காக கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு பேரை சொல்லவாங்கிறதுல எடப்பாடியை பார்க்குறாங்க. அதே போல் பாரத ரத்னா பசும்பொன் தேவரையாவை கொடுக்கணும்னு எடப்பாடியும் சொல்கிறாரு, நயினார் நாகேந்திரனாவும் சொல்கிறாரு. சீமான் பாரத ரத்னா தேவரையாவை கொடுக்கணுங்கிறத ஏற்றுக்கிறாரு. ஆனால் பாரதியாருக்கு ஏன் கொடுக்கல, வள்ளலாருக்கு ஏன் கொடுக்கலன்னு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த தேசிய கவியையும் மிகப்பெரிய தேவ வரலாற்றுக்கு சொந்தக்கார விளாள சமுதாயத்தை சேர்ந்த வஉசிக்கும் காங்கிரஸ் பாஜக அரசு வந்து தமிழர்களுக்கு வந்து நீதி வழங்கலன்னு தமிழர் இதுன்னு அவர் முத்துராமலிங்க தேவரையும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இந்த 2ஐயும் கேட்காருன்னு சொல்லும்போது அப்போ சீமான் தான் இங்கே பொதுத்தள தலைவராக இருக்கிறாரு. ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராக இருக்கிறாரு. எடப்பாடி தினகரனுக்கும் டிடிவிக்கும் பயந்து அச்சப்பட்டு கருத்துக்களை சொல்கிறாரு. சீமான் போல்டான லீடர்னு தென் மாவட்டத்தில் சீமானுக்கு செல்வாக்கு பெரிய அளவில் ஏறுது. அப்புறம் விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே 10.5 பற்றி கருத்து சொல்ல நேரணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி வந்து களத்தை விட்டு ஓடிட்டார். இது நான்மணியர்கள் மத்தியில் சீமானுக்கு செல்வாக்க எடப்பாடிக்கு இரட்டலையால் நமக்கு பலன் இல்லைன்னு கடுமையாக ஏற்றுது. அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் எடப்பாடிக்கும் சீமானுக்கும் கண்டஸ்ட் பண்ணால் டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு கருதி அவர் களத்தை விட்டு போயிட்டார். அது நான் வளாள கவுண்டர்ஸ் மத்தியில் சீமானுக்கு செல்வாக்க அபரிதமாக வளர்க்குது. இதெல்லாம் ரங்கராஜ் பாண்டே இது சாணக்கியாவில் விவாதிக்கலாம்னா நானும் விவாதிக்கலேன், அவர் விவாதிக்கலாம், கூட யார் வந்தாலும் விவாதிக்கலாம். உண்மையை நீங்கள் ஏதாவது மோசடித்தனம் பண்ணி மறைச்சிட முடியாது. நான் சொல்லதில் ஏதாவது தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க, நான் டைரெக்டாக வர்றேன். ஏற்கனவே எப்படி பலகீனப்படுத்தினார், இனிமேலும் எப்படி பலகீனப்படுத்துவாருங்கிறத ரங்கராஜ் பாண்டேக்கு நான் விளக்க கடமைப்பட்டிருக்கேன். என் தம்பி சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார், அவருக்கும் நான் இதை கடமைப்பட்டிருக்கேன். நான் பொய் சொல்லலை, நான் உண்மையின் பலம் கொண்டு நிற்கிறேன். நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது விளவங்கோட்டில் நோட்டாவுக்கு கீழே போனார் சீமான், சில 100 ஓட்டுகள். ஆனால் இன்றைக்கி அதே விளவங்கோட்டில் சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை, எடப்பாடி ஐயாவுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை. எடப்பாடி ஐயாவை சீமான் 4வது அனுப்பிட்டார். அப்போ இந்த சவுக்கு சங்கரும் ரங்கராஜ் பாண்டேயும் சீப்பை மறைச்சிட்டா கல்யாணம் நின்று போயிருங்கிற மாதிரி சீமானுக்கு வளர்ச்சியை மறைச்சிட முடியுமா? நான் சீமானுக்கு வளர்ச்சியை தரவலின் துணை கொண்டு தம்பி ரங்கராஜ் பாண்டேக்கும் தம்பி சவுக்கு சங்கருக்கும் சொல்கிறேன். பலர்களே பாண்டியர்கள்னாப்பில் பசும்பொன்னுக்கு போகிறத தடுக்கிறதுக்கு என் தம்பி எசைக்கு ராஜானன் தான் போல்டா போய் பசும்பொன்னுக்கு போயிட்டு வந்து நான் எப்படி சொன்னாங்கிற விளக்கத்தையும் கொடுத்துட்டு வந்தார் சீமான். ஆனால் பசும்பொன்னுக்கே போகிறதுக்கு எடப்பாடி ஐயா வந்து பாரத ரத்னா கேட்டும் இது ஏர்போர்ட்டுக்கு பேர் கேட்டும் அதாங்கிறாரு. ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொரு இஷ்யூலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அதிமுக ஆட்சிக்கு வந்த இடம், அங்கே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத சீமான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் எடப்பாடியை 4வது தள்ளிட்டார். ஸோ பாஜக கூடயும் காங்கிரஸ் கூடயும் கூட்டணி கிடையாது, தமிழ்நாட்டுக்கு இவங்க தேவையில்லாத ஆணின்னு சொன்னார். இப்போ சீமான் ஸ்டெடியாக நிற்கிறாரு, பாஜகவே அடித்து விளையாடுறாரு. எடப்பாடி வந்து தன் நிலைப்பாட்டிலேருந்து மாறி சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட போயிட்டார். அப்போ சீமான் சொல்கிறாரு என்ன பிஎம் கேண்டிடேட் சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிடுவாங்கன்னு அவர் போய் தன் கொள்கையில் விட்டு விழுந்துட்டாருன்னு சொல்கிறாரு. இதை சவுக்கு சங்கரால் இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? ரங்கராஜ் பாண்டியால் விளக்கம் கொடுக்க முடியுமா? ஏன் சவுக்கு சங்கர் ரங்கராஜ் பாண்டியன்னா என் தம்பி மாதிரி தான், ஒருத்தன் சூப்பர் ஸ்டாரு, ஒருத்தனுக்கு வெல்விஷர், அது எந்த மாற்றமும் கிடையாது எனக்கு. ஐ லவ் போத் ஆஃப் மை பிரதர்ஸ். இன்னும் சொல்லப்போனால் சசிகலாவை நான் வீழ்த்தினங்கிறத யூ ஆர் கிரேட்டுன்னு அந்த பெருந்தன்மையும் அந்த தன்மையும் அந்த தம்பி சவுக்கு சங்கர் தான் இருக்கான். ஹீ இஸ் கிரேட், அது வேறு விஷயம். பட் இந்த கருத்தியரில் சீமான் சென்ட்ரிக்கான இந்த கருத்தியரில் என் தம்பிமார் 2 பேருமே தவறு பண்ணுறாங்க. தவறு பண்ணுறாங்க. நான் ஆதாரத்தோடு இருக்கிறேன். அதனால் நீங்கள் மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு சீமான் ஈர்ப்பு சக்தியற்ற நிலையான கொள்கையற்ற எடப்பாடி பழனிசாமியை சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி 2026 தாராளமாக 17% வாக்கு வர வருவார். எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு என்டிஏ 18% ஓட்டு போகாது. அதில் பெரும்பகுதி சீமானுக்கு வரும். இன்னும் சொல்லப்போனால் 5 பிராமணர்களை கேண்டிடேட்டாக போடுறாரு. பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்லி அதை
முன்னெடுக்கிறாரு. அண்ணாமலை தலைமையில் உள்ள பாஜக ஈரோடு கிழக்கில் களத்தை விட்டு ஓடுனது அந்த லீடர்ஷிப்பையே 18% வாக்குக்குள்ள லீடர்ஷிப்பையே சீமான்ட்ட விட்டுட்டு போன மாதிரி மீண்டும் நான் சொல்கிறேன், 1% இருந்த நாம் தமிழர் ஆர்கே நகரில் பாஜக உள்கட்சி குழப்பத்தில் சீமானுக்கு கீழே போனனால தான் சீமான் இன்னைக்கு தமிழ் தேசியம் வளர்ந்துருக்கு. அதே தப்பை ஈரோடு கிழக்குலேயே அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நின்று இருக்கணும். ஐயா டாக்டர் ஐயாவை நம்பி விக்ரவாண்டியில் நின்றவங்க ஏன் நிற்கல? அப்போ வீர வன்னியர்கள் மாதிரி உங்களுக்கு இங்கே கேண்டிடேட் கிடைக்கலையா? அப்போ சீமானோட கீழே போயிடணும் அச்சப்பட்டீங்களா? எனிவே நீங்கள் நிற்கலைங்கிறது உங்கள் மைனஸ். அரசியலுக்கு லீவ் விட்டுட்டீங்க. அப்போ நின்று களத்தில் நின்றவனுக்கு தான் மரியாதை. இப்படித்தான் ரங்கராஜ் பாண்டே, இப்படித்தான் சவுக்கு சங்கர் கமலஹாசனையும் தினகரனையும் நாங்குநேரி விக்கிரவாண்டி வெள்ளூரில் நிற்காததுனால சீமான் பலையனப்படுத்தி மேலே வந்தார். இப்போ எடப்பாடியையும் ஈரோடு கிழக்கில் என்டியையும் பலையனப்படுத்தி சீமான் 17% வாக்கு தெளிவாக வருவார். விஜய் பொறுத்தவரை எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் மண்குதிரை விஜயை சீமான் கூட கம்பேர் பண்ணுறது அல்டிமேட்டாக சீமானுக்கு லாபம் வரும்னு தான் சொன்னேன். அதே மாதிரி தான் லாபம் வந்திருக்கு. நான் மீண்டும் சீமானுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் விஜயை கிண்டல் பண்ணுங்கள், நக்கல் பண்ணுங்கள். பலம் நிரூபிக்காத அவர் உங்களுக்கு எதிரி அல்ல. பலம் நிரூபித்த எடப்பாடியையும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு 18% வாக்கெடுத்த என்டியையும் பலையனப்படுத்தி தான் நீங்கள் 17% வாக்கு வர முடியும். அதுக்கு மேலே வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி. என்டிஏ உங்களால் பலையனப்படுத்த முடியும். காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு சொல்லி எடுத்த வாக்கு. அதே மாதிரி நிலைப்பாட்டில் மாறின சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பலையனப்படுத்த முடியும். இதுதான் உங்கள் டார்கெட். இந்த டார்கெட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். இன்றைக்கே நீங்கள் பிஜேபி அடிச்சிட்டீங்க, எடப்பாடி அடிச்சிட்டீங்க, திமுக அடிச்சிட்டீங்க, காங்கிரஸ் அடிச்சிட்டீங்க. 4 வரையும் அடித்து போல்டாக நிற்கிறீங்க. விஜயால் அது நிற்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அது இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் மண்குதிரன்னு அவர் காட்டிட்டார். ஸோ நீங்கள் விஜயை பெருசாக கருதாமல் அப்பப்போ உங்கள் கூட்டத்தை என்டர்டெயின் பண்ணதுக்கு மட்டும் விஜயை பேசிக்கிட்டு எடப்பாடியும் என்டிஏ ஓட்டையும் டார்கெட் பண்ணுங்கள். தாராளமாக 17% ஓட்டுக்கு மேலே சீமான் போக முடியும். எந்தெந்த ஓட்டு எப்படி எதற்காகன்னு என்னால் பிட்டு வைக்க முடியும். வேணா சவுக்கு சங்கரோட நான் சமநீதிக்காக உரையாட காத்திருக்கிறேன். ரங்கராஜ் பாண்டே அவருக்கு ஒன்றும் பெரிய சமநிலையில் அக்கறை இருக்காது. அவர்கிட்ட இந்த விஷயங்களை சாணக்கியாவிலே நான் உரையாட காத்திருக்கிறேன். நான் சொல்கிறது உண்மை. சத்தியத்தின் பக்கம் நின்று இந்த உண்மைகளை நான் சொல்கிறேன். ஓகே சார், பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி.